Hello everyone, welcome to Aishwarya Academy. இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பேஸ்டு பஸ்ஸில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 பேர் 9 பர்சன்ஸ் DEFGHIJKL. இந்த 9 பேரும் பார்த்தீங்கன்னா 9 ஸ்டோரே பில்டிங்கில் இருக்காங்க, 9 மாடி கட்டத்தில் இருக்காங்க. லோயர் மோஸ்ட் ஃப்ளோர் 1, டாப் மோஸ்ட் ஃப்ளோர் 9. ஸோ மேலே இருக்க மாடி 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 இந்த ஆர்டரில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு K lives 4 floors below D. So D 1, 2, 3, K. Next 1 floor between H and D. H 1 floor, D H 1 floor, D 1, 2, 3, K. Next F lives immediately above H. H க்கு இமீடியட்டாக மேலே யார் இருக்காரு? F இருக்காரு. ஸோ F இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன்லி 3 floors between F and L. Fக்கு Lக்கு நடுவில் 3 பேர். F 1, 2, 3 L. F 1, 2, 3 L. ஸோ L 1, 2 K. ஓகேங்களா? நெக்ஸ்ட் I lives 2 floors above J. ஸோ ஐங்கிற ஒருத்தர் இருக்காரு, ஜேக்கு 2 மாடி மேலே 1, 2வது இடத்துல இருக்காரு. J and K are living adjacent floor. அதாவது கேவும் ஜேவும் பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க. ஒன்று ஜேக்கு மேலே கே, இல்லைன்னா ஜேக்கு கீழே கே. நல்லா பாருங்க, இந்த கேஸில் கேக்கு மேலே நான் ஜே வச்சேன்னா என்னால் ஐ எங்கேயுமே வைக்க முடியாது. ஸோ இந்த கேஸ் எலிமினேட் ஆகும். இந்த கேஸில் பாருங்கள், கேக்கு கீழே ஜே ஐ ஐ ஜே. ஸோ ரெண்டு கேஸ்லையுமே நம்ம வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஜி லீவ்ஸ் ஆன் ஒன் ஆஃப் த ஃப்ளோர் எபோவ் இ. ஸோ ஜிங்கிறவர் ஈக்கு மேலே இருக்காரு. இந்த இ எப்படின்னா டிக்கு பக்கத்தில் வரமாட்டார், நாட் அட்ஜசன்ட் டு டி. ஸோ டி கண்டிப்பாக இ இங்கே தான் வச்சாகணும். ஸோ அந்த கேஸ் எலிமினேட்டட். ஸோ இ ஜி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், F H G D L E I K J. ஓகேங்களா? ஸோ இந்த 9 ஸ்டோரி பில்டிங்கில் இந்த 9 பேரும் இப்படி தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் who among the following person lives 2 floors above K. ஸோ கேக்கு 2 மாடி மேலே யார் இருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ கேக்கு 2 மாடி மேலே யார் இருக்கா? இ தானே இருக்காரு. ஸோ அந்த இ, ஸோ இங்கே இருக்கவர் யாருன்னா இ, அந்த இ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே பாருங்கள் நமக்கு வராதுன்னு தெரியும். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் யாருங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். த ஒன் ஹூ லிவ்ஸ் ஆன் 6th floor, அந்த 6வது மாடியில் இருக்க ஒருத்தர் அப்படிங்கிறாங்க. ஸோ 6வது மாடியில் யார் இருக்காங்க? 6வது மாடியில் டி தானே இருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் நமக்கு டி இருக்கானா? இது வராது. நெக்ஸ்ட் ஒன் ஹூ லிவ்ஸ் இமீடியட்லி பிலோ எல். எல்லுக்கு இமீடியட்டாக கீழே இருக்கவர் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லுக்கு இமீடியட்டாக கீழே யார் இருக்காங்க? இ தானே இருக்காங்க. ஸோ நம்ம ஆப்ஷன் என்ன? த ஒன் ஹூ லிவ்ஸ் இமீடியட்லி பிலோ இ, எல். அந்த எல்லுக்கு கீழே தான் இ இருக்காங்க. இ தான் நமக்கு தேவையான ஆன்சர். Who among the following person lives on 5th floor? ஸோ 5வது மாடியில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 5வது மாடியில் யார் இருக்காங்க? எல்லு தான் 5வது மாடியில் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் how many persons live between G and I? ஜிக்கும் ஐக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஜி ஐ 1, 2, 3. ஜிக்கும் ஐக்கும் நடுவில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க ஜிக்கும் ஐக்கும் நடுவில். நெக்ஸ்ட் which of the following statement is or true with respect to final arrangement? ஸோ இந்த 5 ஆப்ஷனில் எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? ஹச் லீவ்ஸ் பிலோ ஜே, ஜேக்கு கீழே ஹச் அப்படிங்கிறாங்க. ஸோ நல்லா பாருங்கள், ஜே தான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு கீழே கண்டிப்பாக எந்த ஃப்ளோரும் இருக்காது. ஸோ அந்த ஆப்ஷன் நமக்கு எப்படி? இந்த ஆப்ஷன் நமக்கு வராது. நெக்ஸ்ட்
இந்த ஆப்ஷன் வரலைன்னா கண்டிப்பாக ஆல் ஸ்டேட்மெண்ட் ஆன் ட்ரூவும் வராது. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, நோ ஒன் லீவ்ஸ் பிட்வீன் எஃப் அண்ட் ஜி, எஃப்க்கும் ஜிக்கும் நடுவில் யாருமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ நல்லா பாருங்கள், எஃப் ஜி நடுவில் யார் இருக்காங்க, ஹச்சுங்கிற ஒருத்தர் இருக்காங்க. ஸோ இதுவும் வராது. நெக்ஸ்ட், ஒன்லி ஒன் ஃப்ளோர் பிட்வீன் ஹச் அண்ட் எல், ஹச்சுக்கும் எல்லுக்கும் நடுவில் ஒரே ஒரு ஃப்ளோர் இருக்காங்கிறாங்க. ஹச்சு எல் நடுவில் எத்தனை பேர்ப்பா இருக்காங்க, ஜிடின்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. கண்டிப்பாக இந்த ஆப்ஷனாக தான் இருக்கும். என்னது, ஐ லீவ்ஸ் இமீடியட்லி பிலோ ஐ, இ, அதாவது ஈக்கு கீழே இமீடியட்டாக ஐ இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ பாருங்க, இ ஐ இருக்காங்களா? ஸோ நமக்கு எந்த ஆப்ஷன் வரும், ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட், இஃப் ஆல் த பர்சன்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஃப்ரம் டாப். ஸோ இப்போ நீங்கள் இருக்கிற அந்த 9 பேத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மேலேருந்து உட்கார வச்சிங்கன்னா எத்தனை பேர் வந்து பொசிஷன் மாறாமல் அதே இடத்துல இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஸோ டி, இ, எஃப், ஜி, ஹச், ஐ, ஜே, கே, எல். ஸோ பாருங்கள், இவங்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா கே மட்டும்தான் அதே இடத்துல இருக்காங்க. மீதி இருக்கவங்க எல்லாருமே என்ன இருக்காங்க, பொசிஷன் மாறி இருக்காங்க. ஸோ ஒன்லி ஒன் பர்சன்ஸ் ரிமைன் அன்சேஞ்ச்டு பொசிஷன். அந்த ஒன் பர்சன் யார், கே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செட், நெக்ஸ்ட் செட்டு பார்த்தீங்கன்னா 8 பர்சன்ஸ் இருக்காங்க. யார், ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ. இந்த 8 பேரும் பார்த்தீங்கன்னா 8 மாடி கட்டடத்தில் இருக்காங்க. நாட் நெசசரிலி இன் த சேம் ஆர்டர். த லோயர் மோஸ்ட் இஸ் ஃப்ளோர் 1, இமீடியட்லி above இஸ் 2 அண்ட் ஸோ ஒன். ஸோ கீழே இருக்கிற மாடியை 1னும் 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ மொத்தம் 8 மாடி கட்டடம். அந்த 8 மாடி கட்டடத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 8 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க டேட்டாஸு, Q lives on odd number floor. ஸோ Q எங்கே இருக்காருன்னா ஒரு ஆட் நம்பர் ஃப்ளோரில் இருக்காரு. ஸோ Q 1ஆம் நம்பரில் இருக்கலாம், 3ஆம் நம்பரில் இருக்கலாம், 5ஆம் நம்பரில் இருக்கலாம், அல்லது 7ஆம் நம்பரில் Q இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் பர்சன் பிலோ Q இஸ் சேம் அஸ் எபவ் J. Qக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்களோ அதே அளவு ஜேக்கு மேலே இருக்காங்க. ஃபஸ்ட்டு கேஸில் பாருங்கள், Q ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கார், அப்போ J 8th ஃப்ளோர். அப்போ தான் Qக்கு மேலே, Qக்கு கீழே யாருமே இல்லை, அதே மாதிரி ஜேக்கு மேலேயும் யாருமே இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது கேஸில் பாருங்கள், Q 3rd ஃப்ளோரில் இருக்கார், Qக்கு கீழே 2 பேர், அப்போ ஜேக்கு மேலே 2 பேர் வேணும்னா J 6வது ஃப்ளோரில் இருக்கணும். மூணாவது கேஸ் பார்த்தீங்கன்னா Q வந்து 5th ஃப்ளோரு, Qக்கு கீழே 1, 2, 3, 4. இப்போ அதே அளவு 1, 2, 3, 1, 2, 3, 4 ஜே. கடைசி கேஸில் பார்த்தீங்கன்னா Q 7வது ஃப்ளோரு, கீழே 6 பேர் இருக்காங்க. அப்போ ஜேக்கு மேலேயும் 6 பேர் இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 6 ஜே. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஜே ஹூ லிவ்ஸ் இமீடியட்லி எபவ் பி. இந்த ஜேங்கிறவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிக்கு இமீடியட்டாக மேலே இருக்காரு. ஸோ பி, பி, பி. ஓகேவா? நெக்ஸ்ட், ஒன்லி 2 பர்சன்ஸ் லீவ் பிட்வீன் பி அண்ட் எம். பிக்கு எம்முக்கும் நடுவில் 2 பேர், 1, 2, எம். ஸோ 1, 2, எம், 1, 2, எம், 1, 2, எம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், எம் ஹூ லிவ்ஸ் 2 ஃப்ளோர் பிலோ கே. ஸோ கேக்கு 2 மாடி கீழே எம் இருக்காங்க. எம் ஒரு மாடி மேலே கே, எம் ஒரு மாடி மேலே கே, எம் ஒரு மாடி மேலே கே, எம் ஒரு மாடி மேலே கே வராது. ஸோ இந்த கேஸ் எலிமினேட்டட். எல் லிவ்ஸ் ஆன் ஈவன் நம்பர்டு ஃப்ளோர். ஸோ எல் வந்து ஈவன் நம்பர்டு ஃப்ளோரில் இருக்காங்க. ஸோ எல் இங்கே, ஸோ எல் இங்கே, மொத்தம் 2 இடத்துல எல் வருவாங்க. நெக்ஸ்ட், என் ஹூ லிவ்ஸ் இமீடியட்லி பிலோ எல். ஸோ எல்லுக்கு இமீடியட்டாக கீழே என், அப்போ இங்கே வரமாட்டாங்க, என் இங்கே தான் வருவாங்க. பேலன்ஸ் இருக்கிறது யார்,
ஓ, அந்த ஓ இங்கே வருவார். கடைசி இதுவும் பாருங்கள், பட் நாட் எனிவேர் பிலோ ஓ. அதாவது n வந்து எல்லுக்கு இமீடியட்டாக கீழே இருக்காங்க. அட் த சேம் டைம் இவர் எப்படி இருக்காருன்னா ஓக்கு மேலே தான் இருக்கார். அதுதான் இந்த கடைசி லைன், கடைசி வார்த்தை. எனிவேர் பிலோ, நாட் எனிவேர் பிலோ ஓனா ஓக்கு கீழே எந்த இடத்துலையுமே n இல்லை, அப்போ ஓக்கு மேலே தான். ஸோ நமக்கு ஆர்டர் என்ன? எல், என், ஜே, பி, கே, கியூ, எம், ஓ, இந்த ஆர்டரில் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட், who among the following person lives on bottom most floor? bottom most floorல யாருப்பா இருக்காங்க? கடைசியாக வச்ச யாரு? ஓ. இந்த ஓ தான் இருக்கிறதுலே bottom most floorல இருக்காரு. நெக்ஸ்ட், how many persons live between P and N? Pக்கும் Nக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ P, N எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒருத்தர் தானே இருக்காங்க. ஸோ Pக்கும் Nக்கும் நடுவில் ஒரே ஒருத்தர் தான் இருப்பார். நெக்ஸ்ட், who among the following person lives 2 floors above J? ஜேக்கு 2 மாடி மேலே யார் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜே 1 2 யாரு? எல் தானே இருக்காரு. ஸோ ஜேக்கு 2 மாடி மேலே எல் யாரு? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், பொசிஷன் ஆஃப் கே வித் ரெஸ்பெக்ட் டு ஓ. ஸோ ஓலேருந்து கே எப்படி இருக்காரு? மேலே இருக்காரா கீழே இருக்காராங்கிறதான் சொல்லுவோம். ஓ 1 2 3 எப்படி இருக்காரு? 3 ஃப்ளோர்ஸ் எபவ். ஸோ கே எப்படி இருக்காருன்னா 3 ஃப்ளோர்ஸ் இருக்காரு. எப்படி இருக்காரு? மேலே இருக்காரு. ஸோ ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் பி, 3 ஃப்ளோர்ஸ் எபவ். ஸோ கேங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஓலேருந்து 3 மாடி மேலே இருக்காரு. நெக்ஸ்ட், 4 of the following 5 are alike in a certain way, hence form a group. ஸோ இந்த 5 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆட் ஒன் அவுட். யாரு? கே, ஜே, எல், எம், பி. பார்க்கலாமா? கே எங்கே இருக்காரு? 4வது இடம். ஜே எங்கே இருக்காரு? 6வது இடம். எல் எங்கே இருக்காரு? 8வது இடம். எம் எங்கே இருக்காரு? 2வது இடம். பி எங்கே இருக்காரு? 5வது இடம். ஸோ நல்லா பாருங்கள், இப்போ ஆட் ஒன் அவுட் நம்ம எதை வச்சு சொல்லலாம்? கே, ஜே, எல், எம் இவங்க எல்லாமே ஈவன் நம்பரோட ஃப்ளோரில் இருக்காங்க. ஆனால் பி மட்டும்தான் ஆட் நம்பர் ஃப்ளோரில் இருக்காரு. ஸோ ஆட் ஒன் அவுட் யார்? பி தான். ஸோ இதில் ஆட் ஒன் அவுட் யார்? பி. ஏன்னா இவர் ஆட் நம்பர் ஃப்ளோரில் இருக்காரு. இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஃபார் மோர் வீடியோஸ் எங்கள் ஐஸ்வர்யா அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.